வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டைக்கோஸ் பக்கோடா மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்து சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் முட்டைக்கோஸ் இருந்தால் இன்றைக்கே இந்த ஸ்நாக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கிலோ முட்டைக்கோஸை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், இதையுமே நல்லா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு இடிக்கிற உரலில் சேர்த்து லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி, இதையுமே நம்ம லைட்டாக இடித்து விட்டு சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து விட்டு இதில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த உப்பு காரம் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த முட்டைக்கோஸில் உள்ள தண்ணியிலேயே நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நாம் பிசையணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான அளவு. இப்போது பக்கோடா பொரிக்க எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பக்கோடாவை போட்டுக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு போடும்போதும் சீக்கிரமாக கருகி போயிடும், உள்ளே வேகாது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு பொன்னிறம் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த பக்கோடா நல்லா வெந்து கலர் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் பக்கோடா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான முட்டைக்கோஸ் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.